ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் 2 க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் நம்ம ஒரு வாழ்க்கையில் நம்மளோட ஃபேமிலிக்காக எதுவுமே நம்ம இது வரைக்கும் சேமிக்கலை. ஸோ நம்ம குழந்தைங்க இருக்காங்க, நம்மளோட மனைவி இருக்காங்க, நம்மளோட கணவன் இருக்காங்க. ஸோ இவங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ நாளாக ₹1 கூட சேமித்து வைக்கல. ஸோ நம்ம இருக்கக்கூடிய காலமாக இருக்கட்டும், நம்ம இல்லாத காலமாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பேருதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் தினமும் நீங்கள் ஒரு ₹1000 நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு ₹100 உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் சேமிக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட குழந்தைகளையோ அல்லது உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்கள் துணைவியாரையோ நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தினம் நீங்கள் ₹100 சேமிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் குடும்பத்துக்காக ஸோ வருடம் பார்த்தீங்கன்னா ₹50,000 உங்கள் கணக்குக்கு வந்துகிட்டே இருக்கும். வருடம் உங்கள் பிறந்தநாள் அன்று. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ₹48 லட்ச கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இந்த காலநிலையில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இதோட பேர் ஜீவன் உற்சவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த உற்சவ் பாலிசி பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் எடுக்கலான்னா, பிறந்த குழந்தை அதாவது 30 நாள்ல இருந்து 65 வயது முதியோர் வரைக்கும் உண்டான அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இந்த பாலிசிஸ் அப்படிங்கிறது எடுக்கலாம். ஸோ இதில் ப்ரீமியம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செலுத்தக்கூடியது தான். இதில் பிடபிள்யூபி ரைடர் அதாவது ப்ரீமியம் வில் பி வேவ்டு இந்த அன்ஃபார்ச்சுனேட் இன்சூர்டு, அதாவது கட்டக்கூடிய பெரியவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட அந்த வேவர் பெனிஃபிட்ஸும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு மேலோட்டமாக சொல்கிறேன், ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது ஒரு குழந்தைக்கு பார்க்கலாம், அதே மாதிரி கொஞ்சம் பெரியவங்களுக்கு ஒரு 30-35 வயது இருக்கக்கூடியவங்களுக்கும் பார்க்கலாம். நான் 2 டைப்பும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஏஜ் 2, அதாவது இந்த பாலிசி அப்படிங்கிறது 0 வயசுலேருந்தே போடலாம். அதாவது குழந்தை பிறந்து 30 நாட்கள்லேருந்தே இந்த பாலிசி அப்படிங்கிறது போடலாம். அதிகபட்சம் 65 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் போடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலிசியில் ஒரு குழந்தைக்காக போடுறோம் 2 வயசு அந்த குழந்தைக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சம் அஷ்யூர்டு அப்படிங்கிறது ₹5 லட்சம். அதாவது நம்ம மாதம் எவ்வளோ செலுத்துகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். ப்ரீமியம் பேமெண்ட் 16 இயர்ஸ், அதாவது நம்ம 16 வருஷம் இதை செலுத்துகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டோட்டலாக 98 வருஷத்துக்கு இந்த டேர்ம், அதாவது நமக்கு இந்த பணம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. அது எப்படி அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான், அதாவது பிளான் பெனிஃபிட் இலிஸ்ட்ரேஷன் இதுதான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குழந்தைக்கு 2 வருஷம், அந்த குழந்தைக்கு 18 வருஷங்கிற வரைக்கும் நான் பே பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ வருஷத்துக்கு உண்டான இயர்லி பேமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ₹30,000. வருஷம் நம்ம அந்த குழந்தைக்காக ₹30,000 நாங்கள் பே பண்ணுறோம். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தைக்கு 18 வருஷத்து வரைக்கும் பே பண்ணுவோம். கரெக்டாக அந்த குழந்தைக்கு இன்பிட்வீனில் 16 வருஷம் இருக்குது. 2 வருஷத்துலேருந்து நம்ம போடுறோம் அப்படின்னா 16 வருஷம் போடுவோம். அந்த குழந்தைக்காக இந்த 30,000 அப்படின்னு போடுவோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த 18 வருஷத்தை தாண்டி 20வது வருஷத்துலேருந்து அந்த குழந்தைக்கு 100வது வருஷம் வரைக்கும் 50,000 அப்படிங்கிறது கிடைக்கும். ஒவ்வொரு வருஷமே அவங்களோட பிறந்த தேதி அன்னைக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம மாதம் எவ்வளவு செலுத்தணும் அப்படின்னா, அதாவது 2 வருஷத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஸோ அவங்களோட 18-19வது வருஷத்துலேருந்து 50,000 வேணும் அப்படின்னா நம்ம ₹2,645 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை என்னால் மாதம் என்னோட அக்கௌண்ட்லேருந்து வேணாம், நான் 3 மாதத்துக்கு ஒருக்கா பே பண்ணுறேன்னா ₹7,878. ஸோ ஆஃப் இயர்லி நீங்கள் ₹15,642 கட்டலாம். ஒருவேளை நான் வருஷம் கட்டிக்கிறேன் அப்படின்னா தொகை குறையும். ஓகேங்களா? என்னால் ஆஃப் இயர்லி கட்ட முடியாது, நான் வருஷம் கட்டிக்கிறேன் அப்படின்னா ₹30,745. அதாவது ஹாஃப் இயர் கட்டுறதை விட நீங்கள் இயர்லியாக கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். ஓகேங்களா? ஒரு 1000 அந்த மாதிரி குறையும். ஸோ மாதம் இந்த பாலிசி படி பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அவங்க அப்பாவுக்கு ஒரு 30-35 வருஷம் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ வருஷம் ₹30,745, மாதம் ₹2,645 செலுத்துகிறாங்க இந்த உற்சவ் பாலிசியில். ஸோ இப்படி செலுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 16 வருஷத்துக்கு செலுத்துவாங்க. ஓகேங்களா? நம்ம அந்த டேர்ம் 16 வருஷத்துக்கு. நான் இந்த சார்ட் உங்களுக்கு காட்டுறேன், இதில் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இதை பெனிஃபிட்ஸ் அண்ட் கவரேஜ் டேபிள் அப்படிங்கிறது குழந்தைக்கு 2 வருஷம். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக எத்தனை வருஷத்து வரைக்கும் நம்ம அதை செலுத்துவோம் அப்படின்னு இங்கேயே பார்த்துக்கலாம். இந்த ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் நம்ம செலுத்தக்கூடியது. அதாவது மொத்தம் 16 வருஷம் ₹30,745 அப்படின்னு செலுத்துவோம். மாதம் ₹2,645. ஸோ இப்போ நம்ம 16 வருஷம் செலுத்தி முடிச்சாச்சு. அந்த குழந்தைக்கு இப்போ 18 வருஷம். ஓகேங்களா? ஆனால் நம்ம 16 வருஷம் நம்ம அதை செலுத்தியிருப்போம். இப்போது ஸோ இப்போ அந்த குழந்தைக்கு 18 வருஷம், நம்ம 16 வருஷம் டைம் போட்டு 16 வருஷம் கட்டிட்டோம். இப்போ அந்த குழந்தைக்கு 20வது வருஷம் போது ₹50,000 வரும். ஓகேங்களா? ஸோ 20வது வருஷத்துலேருந்து அந்த குழந்தை 100 வருஷம் வரைக்கும் இருக்கிறதுனாலும் அந்த குழந்தைக்கு அந்த
பணம் அப்படிங்கிறது வருஷம் அந்த 50,000 அப்படிங்கிறது வந்துட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அங்கே பாருங்கள் 99வது வருஷம் வரைக்கும் அந்த 50,000 அப்படிங்கிறது வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இதில் இன்பிட்வீனில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கட்டக்கூடிய பேரண்ட்ஸுக்கு ஏதாவது விபத்து அந்த மாதிரி ஏதாவது ஆகுது, அல்லது நார்மலாக கட்டக்கூடிய பேரண்ட்ஸ் ஏதாவது தவறிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ இங்கே பாருங்கள் அந்த குழந்தைக்கு போட்டு ஒரு 4 வருஷம் 5 வருஷத்தில் பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது ரிஸ்க் ஆயிடுது அப்படிங்கிற பட்சத்தில், நார்மலாக இருந்தாலும் சரி ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் சரி 6 lakhs rupees கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நார்மல் கவரேஜும் கொடுக்குறாங்க, ப்ளஸ் ஆக்சிடென்ட் கவரும் கொடுக்குறாங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு சென்ட்ரலில், அதாவது இந்த 16 வருஷத்துக்குள்ளே கட்டக்கூடிய 16 வருஷத்தில் நம்ம ஏதாவது சென்ட்ரலில் லோன் வேணும் அப்படின்னா, ஸோ எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் லோனும் நம்ம வாங்கிக்கலாம். குழந்தைக்கு 11 வருஷம் ஆகுதுங்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு 1,50,000 ரூபா தேவைப்படுதுன்னா நம்ம அந்த 1,50,000 ரூபாயை நம்ம திருப்பி கட்ட தேவையில்லை, அதையும் நம்ம வாங்கிக்கலாம். கடைசியில் அதை மைனஸ் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட கேஷ் வேல்யூ அப்படிங்கிறது இதில் இன்க்ளூட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம இது ஃபஸ்ட்டு ஒரு 16 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு போட்டுட்டோம், நம்மளோட குழந்தை நம்மளோட மனைவிக்காக போட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில், நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கூட, ஆனால் அவங்களுக்கு அந்த 50,000 அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க 100 வருஷத்து வரைக்கும் வாழ்கிறாங்க அப்படின்னாலும் அந்த 50,000 அப்படிங்கிறது குறையவே குறையாது. நம்மளோட பிறந்த தேதி அன்னைக்கு அந்த 50,000 அப்படிங்கிறது ஆட் ஆகிட்டே இருக்கும் உங்களோட அக்கௌண்ட்டில். சரிங்களா? ஸோ இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா 0 வருஷம், அதாவது 30 நாள்லேருந்து 65 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த பாலிசி அப்படிங்கிறது போடலாம். ஓகேங்களா? ஸோ 100 வருஷத்து வரைக்குமே, அதாவது அந்த 99வது வருஷம் வரைக்கும் அந்த பணம் அப்படிங்கிறது அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம இந்த பாலிசியை போட்டோம். அதுக்கடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒருத்தருக்கு 35 வருஷம் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி அப்படின்னா சேம் அதே மாதிரி தான். ஸோ இவங்களுக்கும் 16 வருஷத்துக்கு நம்ம பே பண்ணுறோம். ஓகேங்களா? 16 வருஷத்துக்கு பே பண்ணுறப்ப எவ்வளோ பே பண்ணுவோம் அப்படின்னா, சேம் அதே மாதிரி தான் குழந்தைக்கு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் இதுலேயும் வரும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 3,059 ரூபா, அதாவது 2 வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம 16 வருஷம் போடுறோன்னா 2,640 ரூபா நம்ம பே பண்ணோம். ஸோ இப்போ 35 வயசில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு, ஸோ ஒரு அடல்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம போடுறோன்னா 3,059 ரூபா நம்ம செலுத்த போகிறோம். ஸோ இது 16 வருஷத்துக்கு நம்ம செலுத்த போகிறோம். அதாவது 35 வருஷம்னா கரெக்டாக 51 வருஷங்கும் போது கரெக்டாக 35 வருஷத்தில் போடுறோம் அப்படின்னா 50வது வருஷம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை அவங்களுக்கு கட்டி முடிச்சிடுவோம். வருஷம் பார்த்திங்கன்னா 35,580 ரூபா. ஓகேங்களா? ஸோ இப்படி போடுறப்போ இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான். சரிங்களா? ஸோ 35வது வயசுலேருந்து கரெக்டாக இவங்களுக்கு 50வது வயசு வரைக்கும் அந்த பேமெண்ட் அப்படிங்கிறது செலுத்துவோம். 52வது வருஷத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கும் அந்த 50,000 அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? இவர் எத்தனை வருஷத்துக்கு இருக்கிறாரோ அத்தனை வருஷத்துக்கு அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். இவரும் 100 வருஷம் இருக்கார் அப்படின்னா அந்த அமௌண்ட் வரும். ஒருவேளை இவர் ஒரு 70 வயதில் தவறிடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் 5 லட்ச ரூபா கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 70 வயதில் தவறிட்டாருன்னா 15 லட்ச ரூபா, நார்மலாக இறந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ 13 லட்ச ரூபா கொடுப்பாங்க. ஒருவேளை ஆக்சிடென்ட் அது மாதிரி இறந்துட்டாங்கன்னா 18 லட்ச ரூபா கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெனிஃபிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைங்க பாலிசியோ அல்லது பெரியவங்களோட பாலிசி இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா, ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம மிக குறைவான ஆஃபரில் நம்ம இதெல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து ஒரு விற்பனைக்காகவோ அந்த மாதிரி எந்த ஒரு நோக்கத்திற்கும் கிடையாது. இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நிறைய கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலிஸ் எல்லாமே கேட்குறாங்க, சார் நம்ம இது வரைக்கும் சம்பாரிச்சிட்டோம், குழந்தைக்காக அதாவது எங்கள் மனைவிக்காக யாருக்கும் எந்த ஒரு சேவிங்ஸும் நம்ம பண்ணலை அப்படின்னு நிறைய நம்மக்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது எல்லாமே வந்து வீடியோவை மேக் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நிறைய பேர் நம்மக்கிட்ட போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதை பற்றியான டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கான கிளியர் டீட்டெயில் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஸோ போடணும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ நம்மளோட சந்ததியை நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தேவையில்லாத செலவுகள் எல்லாமே போக்கிட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு திட்டத்தில் நம்ம சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சந்ததிக்கு பேர் உதவியாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம நிறைய செலவு பண்ணுவோம். ஸோ வாழும் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குடும்பத்துக்காக ஒரு 400 ரூபாய் நம்ம ஒதுக்கிடுறோம், 500 ரூபா ஒதுக்கிறோம் அப்படின்னா ஒரு 100 ரூபாயாவது நம்ம குடும்பத்துக்காக ஒரு சேவிங்ஸ்னு கண்டிப்பாக நம்ம ஒதுக்கினா மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைய காலகட்டங்களில் நம்ம ஒரு சேவிங்ஸே பண்ண முடியும். சரிங்களா? சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம மாதம் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா தனியாக நான் ஒதுக்கி வைக்கிறேன், எடுத்து வைக்கிறேன், ஸோ எடுத்து நான் வந்து ஏதாவது உண்டியலில் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு சேவிங்ஸாகவே இருக்காது. நீங்கள் போடுற அமௌண்ட் அதே மாதிரி தான்
உங்களுக்கு கடைசியில் கிடைக்க போகுது. பட் இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய ஒரு ஸ்கீமில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது அன்ஃபார்ச்சுனேட்லி யாருக்கு என்ன வரும், எப்போ எது வரும் யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் நம்ம இதை போட்டு வச்சோம் அப்படின்னா டபுள் பெனிஃபிட். நம்ம இருந்தாலும் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், நம்ம இல்லை அப்படின்னாலும் அந்த நம்ம போடக்கூடிய அமௌண்ட் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்ஐசிலேருந்து கொடுக்கக்கூடிய அந்த பெரிய பெனிஃபிட் நம்மளோட குடும்பத்துக்கு வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ அது அவங்களோட கல்விக்காக இருக்கலாம், அல்லது அவங்களோட திருமணத்துக்காக இருக்கலாம், அவங்களோட வாழ்க்கைக்கு இது பேருதவியாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தில் சேர்ந்து வைங்க. ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் ஸோ நம்ம ஓடக்கூடிய இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேவிங்ஸ்னு எதுவுமே பண்ண முடியாது, தனியாக எடுத்து வைக்க முடியாது. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கொஞ்சம் பணத்தை போட்டு வச்சிங்கன்னா மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு அவங்களுக்கு உதவியாகவே. இது வந்து தனியாரதோ அல்லது மற்ற ஃபினான்சியல் அதாவது நிதி நிறுவனத்தோதோ கிடையாது, முழுக்க முழுக்க கவர்மெண்டோடது. எல்ஐசி லைஃப் இந்தியா இன்சூரன்ஸ் ஆஃப் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய பேர் நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுற எல்லாருமே சார் நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 10 வருஷம் போட்டு 20 வருஷம் போட்டுட்டேன், நான் இப்போ தான் வந்து கிளைம் பண்ணேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்களும் போட்டு வச்சிங்கன்னா அடுத்தது அதாவது உடனே பெனிஃபிட் அடையணும் அப்படிங்கிறது எதுவும் இல்லைங்க. ஸோ கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் பல வருடங்கள் கழிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ரொம்ப பெருசாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ போட்டது ஒரு மாதமே ஆனவங்களுக்கு கூட ஏதாவது தவறிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கவரில் 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, ஆக்சிடெண்ட்னா 15 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. வெறும் ஒரே ஒரு டியூ மட்டும் கட்டிட்டாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு அந்த கவர் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்களும் யோசித்து பாருங்கள், வீட்டில் கலந்து ஆலோசித்து கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு சேவிங்ஸு உங்களோட குழந்தைகளுக்காகவோ உங்களோட மனைவிக்காகவோ பார்த்தீங்க அப்படின்னா இதை போட்டு வைங்க. சரிங்களா? இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவோம். போடணும் அப்படிங்கிறது எந்த ஒரு அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் யோசித்து வைங்க உங்களோட ஃபேமிலியை. ஸோ உங்களுக்கு அப்புறம் யார் பார்த்துக்குவா, அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்லேயும் அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கணும், அவங்களுக்கு நல்லபடியாக ஒரு படிப்பை தரணும், அதே மாதிரி நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், கல்யாணம் திருமணம் இதெல்லாமே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சேவிங்ஸை நீங்கள் கண்டிப்பாக தேர்ந்தெடுங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணுவோம். இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் அதாவது உங்களோட ஏஜ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு போகிறீங்கன்னா குழந்தைகளோட ஏஜ், பேர், ஸோ உங்களோட ஏஜ், ஸோ இது மட்டும் இந்த 3 டீட்டெயில் அனுப்பிச்சிங்கன்னா போதும். நம்ம இதுக்கான கோட் எல்லாமே அனுப்புவோம், நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம். ஓகேங்களா? ஓவர் கால் ஃபோன்லேயும் நீங்கள் பேசலாம், நம்மக்கிட்ட ஃபோனில் பேசியும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த பாலிசிஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். மற்றொரு காணொலி சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களை.